கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தருடைய வார்த்தை மீகா 7:15. உன்னை அதிசயங்களை காண செய்வேன். பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் இந்த பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நான் உங்களை அதிசயங்களை காண செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வேதாகமத்தில் வாசிப்போமானால் அநேக அற்புதங்களை அதிசயங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். எகிப்து என்கிற தேசத்தில் 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தார்கள். அந்த எகிப்து ராஜாவுக்கு, எகிப்து தேசத்துக்கு 430 வருஷம் கொத்த அடிமையாக வாழ்ந்து வந்தார்கள். கர்த்தர் அவர்களை நினைவு கூறி, கர்த்தர் மோசே என்கிற ஒரு மனுஷனை எழுப்பி ஆயத்தமாக்கி அவர்களை அந்த இடத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக அந்த தேசத்தில் ஆண்டவர் அநேக அதிசயங்களை செய்தார். 10 விதமான வாதைகளை கொடுத்து அவர்களை கர்த்தர் அந்த தேசத்திலிருந்து வெளியே கொட்டி வந்தார். அவர்கள் போகிற பாதையில் செங்கடல் குறுக்காக நின்றது. மோசே தன் கோலை அடித்து கர்த்தர் அந்த செங்கடலை 2ஆக பிளந்தார். யோர்தான் நதி குறுக்கே தடையாக இருந்தது. அந்த நதியை கர்த்தர் 2ஆக பிளந்தார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களை எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கூட்டி செல்லும்படி அவர் அழைத்து வரும்போது, ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தன்னுடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் அநேக அதிசயங்களை, அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். அவர்கள் போஷிக்கும்படி வானத்திலிருந்து மன்னா என்கிற ஆகாரத்தை கற்றுக் கொடுத்தார். போகிற பாதையில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் செய்து வழி நடத்தினார். பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தர் நமக்கும் ஆண்டவர் அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து வழி நடத்த தேவன் எதிர்பார்ப்போடு இருக்கிறார். தேவனால் கூடாதது இந்த உலகில் ஒன்றுமில்லை. கர்த்தரால் முடியாதது எதுவும் கிடையாது. நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகள் என்னை நோக்கி கூப்பிட மாட்டாங்களா, என்னோடு பேச மாட்டாங்களா, என்னை தேட மாட்டாங்களா என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் அநேக அற்புதங்களை அதிசயங்களையும் செய்து நம்ம வாழ்க்கையை வழி நடத்துவார். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராயிருக்கிற தகப்பனே, இந்த பிப்ரவரி 1ஆம் தேதி கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லியிருக்க, எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே நீர் அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து எங்கள் வாழ்க்கையில் தேவன் நடத்தி கொண்டு போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு ஆண்டவரே நன்மைக்காக, ஆசீர்வாதத்துக்காக, விடுதலைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அதிசயங்களை காண செய்வீராக. உம்முடைய கரம் எப்போது எங்களோடு இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கை வழி நடத்தும், பெரிய காரியம் செய்யும். இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.